ओम हर हर नमः पार्वती पतदे हर हर महादेव चित्सभेशा शुभचिदम्बரம் நம சிவகாமியே ஜெகதம்பிகே வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோஹரா. ஓம் சோமமானந்த சம்பூர்ணம் சோமார்த்தகிருதசேகரம் தக்ஷிணாபிமுகம் வந்தே दक्षिणामूर्तिमाश्रये। ॐ हां शिवाय परमगुरवे नमः। ॐ हां ईशान शिवाचार्य परमगुरवे नमः. Monthly seminar on Shaiva studies jointly organized by Srimad Srikantha Shivacharya Research Institute, Prince Institute of Pondicherry, Shaiva Shastra Prachara Sabha. श्रीमत् कारणागमं பூர்வபாகே த்ரிம்சத் படலஹ நித்யார்ச்சனா விதிஹி. அதாவது ஸ்ரீமத் காரணாகமத்தில் பூர்வபாகம் உத்தரபாகம் என்று இரு பாகங்கள் இருக்கிறது. அதில் பூர்வ பாகத்தில் த்ரிம்சத் பட்டலம் 30வது பட்டலத்தில் நித்யார்ச்சனா விதி பட்டலம் இருக்கிறது. அந்த நித்யார்ச்சனா விதி எதற்கென்றால் நித்தியமும் சிவனை விதிப்படி அர்ச்சிக்கும் முறையை கூறுவது நித்யார்ச்சனா விதி. ஓம் सन्ध्यात्रदे निशीथे च शय्यापूर्वावसानयोः सुप्त्वा भुक्त्वा पदः पीत्वा कृत्वा तावश्यकादिकं स्त्रीपुंनपुंसकं शूद्रं बिडालम्बकमूषिकान् स्पृष्ट्वा यथा विधानन्यानाग्नेयस्नानमाचरेत्. சந்தியாத்திரையே. இந்த சந்தியாத்திரையே அப்படின்னு என்ன? சந்தியாத்திரையேனா 3 விதமாக இருக்கிறது. அதாவது காலை, மாத்தியாக்னிகம், சாயரக்ஷை. இந்த 3 வேளையிலும் நம்ம விபூதி இட்டுக்கணும். நம்ம எதுக்கு முன்னாடி விபூதி இட்டுக்கணும்னா, அனுஷ்டானம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம காலசந்தியில விபூதி இட்டுக்கணும், மாத்தியாக்னிகத்துல விபூதி இட்டுக்கணும், சாயரக்ஷையிலையும் விபூதி இட்டுக்கணும். இந்த 3 வேளையிலும் அனுஷ்டானம் பண்றதுக்கு முன்னாடிதான் விபூதி இட்டுக்கணும். இதுக்கடுத்து இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்பெல்லாம் விபூதி இடணுமோ அந்தந்த நேரத்துக்கு நம்ம விபூதி இட போறோம்னு பார்க்கலாம். சந்தியா திருதே நிஷீதேஜா இது நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். அதுக்கடுத்து ஷைஜா பூர்வா அவசானஜோ சுத்வா புக்வா பஜப்பீத்வா கிருத்வா சாவஷ்யகாதிகம். அதாவது நம்ம மற்றவங்களாம் படுக்கும் போது ரிலாக்ஸ்க்காக படுக்கிறாங்க. நிறைய வேலை இருக்கும், அவங்க ஆஃபீஸ்லாம் போவாங்க, அதனால ரிலாக்ஸ்க்காக படுப்பாங்க. அதே தீட்சை ஆனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ரிலாக்ஸ் அதுக்கு படுக்கல, அவங்க சிவே சமாதிம் குறியாது. அதாவது அனாஹதர் அமனஸ்கருக்குள்ள ஒடுங்குவாரு, அமனஸ்கர் பரசிவத்துக்குள்ள ஒடுங்குவாரு. இந்த மாதிரி நம்ம அப்பதான் நம்மளுக்கு தூக்கம். அதே அதுக்கு முன்னாடியும் இந்த ஒடுங்கினதுக்கு முன்னாடியா நம்ம பஸ்மம் இட்டுக்கணும். அதுக்கடுத்து நம்ம பஸ்மம் இட்டுண்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்புறமா சாப்பிட்ட பிறகு நம்ம விபூதி இட்டுட்டு நம்ம ஜலம் இந்த மாதிரி நம்ம குடிச்சதுக்கு முன்னாடி அதுக்கு அப்புறமா விபூதி இட்டுக்கணும். அதுக்கப்புறமா ஸ்திரீ புன் நபும்சகம் சோத்ரம் விடாலம்பக மூஷிகான ஸ்பிருஷ்ட்வா ததா விதானஞானாக்னேஜஸ்நானமாச்சரேத். அதாவது ஸ்திரீ புன் நபும்சகம் சூத்ரம், இதுக்கு என்ன அர்த்தம்னா, சிவபெருமான் 3 விதமா படிச்சிருக்கார். அது என்னன்னா, ஆண்பால், பெண்பால், நடுவின் பால். இந்த 3 விதமான பால்களிலும் என்னதுன்னா, தீட்சை அல்லாதவர், தீட்சை ஆனவர், இப்படி இருக்குது. இதுல என்னதுன்னா, தீட்சை அல்லாதவர்னா நம்ம தீட்சை அல்லாதவரை நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா ஆக்னேய ஸ்நானமா இருக்கக்கூடிய விபூதி ஸ்நானம் செஞ்சுக்கணும். அதே நம்ம எலி, பூனைக்குட்டி, வெண்ணாரை, நாய் இந்த மாதிரிலாம் நம்ம தொட்டுட்டோம்னா என்ன பண்றதுன்னு தெரியல, நம்ம விபூதி ஸ்நானம் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா தேவாக்னி குரு வித்யானாம் சமீபேந்த தர்ஷனே. அதாவது தேவம்னு இருக்கக்கூடிய இந்த பதத்துக்கு கடவுள், அப்படின்ற பதத்துக்கு நம்ம ஹோமம் பண்ற குண்டம், குருனா நம்மளோட ஆச்சாரியர், வித்யாபீடம் இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம புஸ்தகம்லாம் ஒரு இடத்துல வச்சிருப்போம், இது பேர் தான் வித்யாபீடம். சன்னதி அப்படின்னா ஆலயங்கள். இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நம்ம அதுக்கு நேரா இல்லாட்டி எதிரா இல்லாட்டி விபூதிலாம் இட்டுக்க கூடாது. அதுக்கு ஓரமாவோ இல்லாட்டி தூரமா தள்ளியோதான் விபூதி இட்டுக்கணும். அதுக்கப்புறமா அசுத்த பூதலே மார்க்கே குர்யானோ தூலனம் பிரதி.
அசுத்தமான இடம் அப்படின்னா நம்மளோட பூமியை வந்து பிரகிருதி மாயையில தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது தேவ சாநித்தியமான இடம் என்னன்னா நம்ம வந்து தீபம் இருக்கிற இடமோ இல்ல வந்து நம்மளோட ஆலயங்களோ இல்லாட்டி நம்மளோட வீட்டு பூஜையில இருக்கக்கூடிய அந்த பூஜை இடமோ இல்லாட்டி நம்ம வந்து பணத்தெல்லாம் ஒரே இடத்துல நம்ம ஸ்தாபிச்சிருப்போம். இந்த மாதிரி இடம்லாம் தேவ சாநித்திய இடம். நம்ம வந்து மது மாமிசங்கள் அப்புறமா வந்துட்டு சாக்கடை இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து விபூதி இடக்கூடாது. அப்புறமா வந்து பஸ்மம் வாமகரே ஸ்தாபிய தட்சிணே நாபிமந்திரதேத் மத்தியாங்குல்யா ஜலேர்யுக்தமபரே ஜலவர்திதம் அஸ்தோ சம்சோத்திய சாஸ்திரேன சர்வாங்கம் தாரையே கிரமாது. இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்மளோட வாமகரத்துல வந்து விபூதியை ஸ்தாபிச்சுட்டு தட்சிணகரத்தினால நம்ம அபிமந்திரம் பண்ணணும். என்ன அபிமந்திரம் பண்ணணும்னா ஓம் ஹாம் சாந்தி தீத கலாதி நமஹ, ஓம் ஹாம் சாந்தி கலாதி நமஹ, ஹம் வித்யா கலாதி நமஹ, ஹம் பிரதிஷ்டா கலாதி நமஹ, ஹம் நிவர்த்தி கலாதி நமஹ. அதை முடிச்சுட்டு ஈசான மூர்த்தாதி பஞ்சாங்கமும் இருதயாதி சடங்கமும் வியோமவியாபிலாம் அபிமந்திரம் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து விபூதிக்கு வந்து நிரீட்சணா அது சது சம்ஸ்காரம் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும் போது நம்ம வந்து மத்தியமாங்குலியில நம்ம வந்து விபூதி எடுத்து நம்ம விட்டு நல்லா குழைச்சு அஸ்திரமந்திரத்தினால எல்லா இடத்திலும் வந்து நம்ம வந்து விபூதி இட்டுக்கணும். அதுக்கு பிறகு மூர்த்தி ஜெய்வ லலாட்டே ச ஹிருதே குஹ்ய பாதிதோ कर्णे चां सद्वदे बाहु कूर्परे मणिबन्धके पृष्ठे च पार्श्वयोश्चैव சர்வாங்கம் தாரயேத் பிரமாத். நம்ம வந்து அந்த முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம குழைச்ச விபூதியை வந்து நம்ம சிரசியில வச்சுக்கணும். அப்புறமா நம்ம நெற்றியில வச்சுக்கணும். நம்மளோட மார்பு நம்மளோட தொப்புள் 2 பாதத்துல 2 காதுல நம்மளோட 2 தோள்பட்டையில 2 கைகளை 2 முழங்கைகளை வச்சுக்கணும். 2 மணிக்கட்டுல வச்சுக்கணும். அப்புறமா வந்து முதுகுல வச்சுக்கணும். பின்பாகங்கள் விலா எலும்புகளையும் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஏகாங்குலேன மூர்த்னிஸ்யாத் பிராசாதேன து மந்திரதः லலாட்டே ச ஷடங்குல்யாத்வீஷ தத்புருஷேண தோ வக்ஷஸ்ய घोरमन्त्रेण वाममन्त्रेण गुह्यके सद्योजातेन पादाभ्यां हृदते हृदयं भवेत् शिरोमन्त्रेण कण्ठे च शिखामन्त्रेण हस्तयोः पूर्परेकवचेनैव मणिबन्धे च नेत्रयोः சர்வாங்கமஸ்திரமந்திரேன திருப்பா சம்பிரோக்ஷதேத்ததः. அதாவது நம்மளோட சிரசியில வந்து 1 அங்குலம் பிராசாத மந்திரத்தினால ஓம் ஓம் ஈசான மூர்தாதனம்ஹான்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து விபூதி நெற்றி சிரசியில வச்சுக்கணும். அதுக்கு பிறகு நம்ம ஓம் ஹேம் தத்துருஷவக்திராதனம்ஹான்னு சொல்லிட்டு நம்மளோட 6 அங்குலத்தால நெற்றியில வச்சுக்கணும். ஓம் அகோர ஹிருதயாதனம்ஹான்னு சொல்லிட்டு நம்மளோட ஹிருதயத்துல வச்சுக்கணும். அதுக்கு பிறகு ஓம் வாமதேவ குஹ்யாதனமா நம்மளோட குஹ்யத்துல வச்சுக்கணும். சத்யோதாத்து மூர்த்ததே நமஹான்னு சொல்லிட்டு நம்ம முட்டியில வச்சுக்கணும். கஜ மந்திரத்தினால நம்மளோட மார்புல வச்சுக்கணும். சிரோமந்திரத்தினால நம்மளோட கழுத்துல, சிகா மந்திரத்தினால நம்மளோட கைகளை, கவசத்தால நம்மளோட முழங்கைகளை, நேத்திரத்தினால நம்ம மணிக்கட்டுகளை வச்சுக்கணும். அஸ்திர மந்திரத்தினால எல்லா இடத்துலயும் நம்ம வந்து இட்டுக்கணும். அதுக்கப்புறமா ब्रह्मा विष्णु महेशश्च त्रिरेखास इति स्मृताः अधो ब्रह्मा ततो विष्णुस्तदूर्ध्वे तु महेश्वरा त्रिपुण्ड्रध्वजरन्ध्रेषु मध्यच्छिद्रं प्रयत्नतः षण्मुखश्च गणेशश्च द्विरेखास्वधिदेवताः. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர். இந்த மகேஸ்வரன் இடத்துல வந்து ருத்ரன். நம்ம வந்து விபூதி திரிபுண்டமா இட்டுப்போம். அதுல வந்து கீழுள்ள பாகத்துல வந்து பிரம்மாவும் அப்புறமா மத்தியத்துல இருக்கிற பாகத்துல வந்து விஷ்ணுவும் மேல இருக்கிற பாகத்துல வந்து ருத்ரனும் இந்த மாதிரி 3 இடத்துல நம்ம வந்து விபூதி இட்டுப்போம். அந்த நடுவேலியில வந்து நம்ம வந்து கணேசரும் சண்முகரும் இருப்பாங்க. அதுக்கப்புறமா ललाटे हृदिबाह्वो च दीर्घकन्तुषडङ्गुलं शेषमेकाङ्गुलं प्रोक्तं त्रिपुण्ड्रं धारयेत् प्रमात्. அதாவது நம்ம வந்து நெற்றியில மார்புல கைகளை நெற்றியில நம்ம 6 அங்குலம் வச்சுப்போம். மார்புல நம்ம 6 அங்குலம் வச்சுக்கணும். 2 கைகளையும் நம்ம 6 அங்குலம் வச்சுக்கணும். ஆனா வந்து ஒரு சில பேர்லாம் வந்து இந்த முதுகுல ஆரம்பிச்சு அடுத்த முதுகு வரைக்கும் வச்சுக்கிறாங்க. ஒரு சில பேர் திரிசூல மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு சில பேர் வளைஞ்ச மாதிரி எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் போடாம சேஷம் ஏகாங்குலம் புரோக்தம் திரிபுண்டம் தாரையே கிரமாத்து. அதாவது மிச்சம் இருந்த விபூதியை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட எல்லா இடத்துலயும் வந்து வெறும் புள்ளிகள் மட்டும் தான் வச்சுக்கணும். அப்படி என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன தோஷம் வரும்னு இப்ப நம்ம பார்க்கலாம்.
ஊர்தபுண்டம் அநாயுஷ்யம் தீர்க்கபுண்டம் தபஹாக்ஷயம். அதாவது நம்ம வந்து இந்த நம்ம பிக்சர்ல பார்த்தோம்னா என்னதுன்னா அளவுக்கு மீறி, அதாவது நம்ம அளவா இட்டுக்கணும். அதுக்கு மேல நம்ம இட்டுக்கிட்டோம்னா நம்மளோட ஆயுள் குறையும். அதே நம்ம வந்து அளவுக்கு மீறி, அதாவது ரொம்ப நீளமா எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட தவத்தோட வலிமை, தவம் வலிமையில நம்ம தவம் பண்ணி இருப்போம், அந்த வலிமை எல்லாம் அப்படியே குறைஞ்சிருமாமா. அதுக்கப்புறமா நேத்திர யுக்மாந்தமானேன தாரையே தசிதம் கிரமாத் விகாலம் ஜலசம்மிஷ்டம் திரிபுன்றம் தாரையே திஜா. அதாவது இந்த புருவக்கடை முதல் புருவக்கடை ஈராக விபூதி விதிப்படி தரிக்கவும் அப்படின்னு வந்திருக்கு. அது என்ன அர்த்தம்னா நம்மளோட விபூதி வந்து எங்கெங்க எப்படி வைக்கணும்னு பார்த்தோம்னா நம்மளோட புருவ ஆரம்பிச்சதுல இருந்து புருவ முடியிற வரைக்கும் தான் நம்ம விட்டுக்கணும். அதுவும் வந்து நம்மளோட கண்ணுக்குள்ளதான் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம 2 நேரங்களையும் வந்து காலையிலயும் வச்சுக்கணும், மாலையிலயும் வந்து விபூதி குழைச்சு திரிபுண்டரமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வித்தூஜ சர்வ பாபானி சர்வ கர்மாஹ்ரகோ பவேத் விகால மேக காலம் வா பசிதம் ஜலமிஸ்ரகம் திரிபுண்டரதாரணம் குர்யாத் சர்வ பாபக்ஷிதோ பவேத். அதாவது நம்மளோட எல்லா பாபங்களும் நம்மளை விட்டு போகணும்னா அதுக்கு நம்ம வந்து எல்லா பாப கர்மாக்களும் நம்மளை விட்டு போகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா நம்ம விபூதி வச்சுட்டா நம்மளை விட்டு எல்லா பாபங்களும் போயிடும். அது வந்து ஒண்ணு 2 காலமோ இல்லாட்டி ஒரு காலமோ இந்த எப்படியாவது வந்து நம்ம வந்து விபூதியை வந்து குறைச்சு நம்ம வந்து திரிபுண்டரமா வச்சுக்கணும். இந்த நான் இப்போ பேசுனது குருநாதரும் அப்புறமா இந்த பிரெஞ்சு இன்ஸ்டியூட்ல இருக்கிற எல்லாத்துக்கும் எனக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுல ஏதாவது வந்து தப்பு பிழை இதா இருந்தா என்னை வந்து பெரியவர்களாம் ஆசி புரிந்து நான் வந்து மன்னிக்கணும்.